எவ்வளோ களி என்ன இன்னொரு களி இட்லி 2 பிளேட் அது சேரா மிச்சமாக கிடைக்கும் அதான் அந்த இது நல்லா திலக்கணத்தில் போடு ஹலோ போடுங்க நம்ம இப்போ மாம்பழம் என்ன சேவல் தலைவா அது யாபுக்கு கதை நாட்டு சேவலா இல்லை ஆமாம் ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா புதன்கிழமை பார்த்திங்கன்னா ஜோலார்பேட்டை கோடியூரில் பார்த்திங்கன்னா சந்தகரி. ஸோ சந்தகரி சாப்பிட தான் வந்து கிளம்பிட்டு இருக்கேன். இங்கேருந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 35 கிலோமீட்டர் வருது. மக்களே அவ்வளோதான், பைக் எடுத்துன்னு கிளம்பிட்டேன். அப்படியே வந்து நடுவில் பெட்ரோலை போட்டுக்கிட்டு ஒரு 150 ரூபாய்க்கு அடித்தேங்க. பெட்ரோலு போட்டுக்கிட்டு நாம் தான் சந்தக்கறி வெறியர்களாச்சே, கண்டிப்பாக வாரத்தில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடத்துலையும் சந்தக்கறி போடுவாங்க. இன்றைக்கி வந்து புதன்கிழமை பார்த்திங்கன்னா திருப்பத்தூர் தாண்டி ஜோலார்பேட்டையை தாண்டி அதுக்கடுத்து ஒரு இடத்துல கோடியூர் என்ற கிராமத்தில் பார்த்திங்கன்னா உள்ளெல்லாம் எங்கேயுமே போக தேவையில்ல, சைட்லேயே எங்கள் ரைட் சைட்லேயே வந்து இருக்கும். நாம் இப்போ பார்த்திங்கன்னா திருப்பத்தூர் பஸ் ஸ்டாண்டில் இருக்கோம். கரெக்டாக இங்கே தான் பார்த்திங்கன்னா கலெக்டர் ஆஃபீஸ்லாம் இருக்கும். அதையும் தாண்டி வந்து போகணுங்க. போயிட்டு எப்போவுமே பார்த்திங்கன்னா நம்ம வந்து பிறந்ததே எதுக்கு தான், சாப்பிட்றதுக்கு தான். ஃபஸ்ட்டு வந்து சாப்பாடை வந்து விட்டுறாதீங்க. அதுவும் பார்த்திங்கன்னா காலையிலே ஒரு கறி விருந்து எங்கெங்கே போடுவாங்க, சந்தையில் மட்டும்தாங்க கிடைக்கும். அங்கே வர்ற வியாபாரிகள், அப்புறம் ரோட்டில் போகிற மக்கள்கள் எல்லாருமே வந்து அந்த சாப்பாடை பார்த்துட்டா கண்டிப்பாக சாப்பிட்டு தான் போவாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து ஜோலார்பேட்டில் இருக்கோம். நம்ம லெஃப்ட் சைடில் போனால் ட்ரெயினில் இருந்து கூட நீங்கள் வரலாங்க. ஜோலார்பேட்டை சந்தகரி பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இது நான் வந்து நிறைய பேர் சொல்லியிருக்க மாட்டாங்க. ஜோலார்பேட்டை இறங்கினாங்கன்னா அங்கேருந்து பார்த்திங்கன்னா வாணியம்பாடி போகிற சைடில் ரைட் சைட்லேயே ஒரு 5 கிலோமீட்டர் கூட வராதுங்க. அங்கேயே வந்து போட்டிருப்பாங்க. இங்கே பாருங்கள், வந்துட்டோம் பாருங்கள் நம்ம. ஸோ இதுதாங்க பார்த்திங்கன்னா கோடியூர். ஒன்று சொல்ல மறந்துட்டுங்களே, ஏலகிரிக்கு அடியில் தாங்க இந்த வந்து கோடியூர் அமைஞ்சிருக்கு. புதன்கிழமை வந்தீங்கன்னா இங்கே வந்து ஆடு, கோழி அதுதான் வந்து கிடைக்கும். நீங்கள் வாங்குறதுன்னா இது வந்து வாங்கிக்கலாம். சில விதமான மளிகை பொருட்கள் கூட கிடைக்கலாம். நாம் வந்து இப்போது சந்தைக்கு வந்துட்டோம். ஸோ மக்களே வந்துட்டோம். ஜோலார்பேட்டை கோடியூர் சந்தைக்கு வந்திருக்கோம். சரியான க்ரௌடு இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா ஆட்டு சந்தைங்க. மக்களே அங்கங்கே சுற்றி பார்த்துட்டு கோழிங்க, வாத்துங்க, ஆடுங்க எல்லாமே இருந்துச்சுங்க. அதெல்லாம் பார்த்துட்டு
நம்ம வேலை எதுக்கு வந்தோம்? சந்தைக்கறிக்கு தான் வந்தோம். இங்கே வந்து பார்த்தா அக்கா பார்த்தீங்கன்னா ஆட்டுக்கால் பாயா, இட்லி, போட்டி, கறி அப்படின்னு சொல்லிட்டு களி இருக்குது, சாதம் இருக்குது, அப்படியே சுட 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 அப்படியே தராங்க. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து பார்த்த உடனே அப்படியே எச்சி ஊறுது. அந்த அளவுக்கு இருந்துச்சுங்க. பாருங்கள் எவ்வளோ அடுக்கி வச்சுருக்காங்க சாப்பாட்டை. இப்போ செய்வீங்களா? என்னப்பா? இப்போ செய்வீங்களா? ஆமாம், அதை எடுத்துகிட்டு போடுறேன். இருப்பா சரிங்க. ஓகே. நான் இதை எடுத்துட்டு போடுறேன். எடுத்துங்க. சரி. மக்களே, அக்கா கிட்ட கேட்டேன், அக்கா குக் பண்ணிங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இருங்க தம்பி, இப்போ தான் வந்து எடுத்தேன், அடுத்ததாக புதுசாக வந்து உங்களுக்கு வந்து சமைச்சு காமிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. இதோடைய பார்ட் 2 வந்து அப்படியே கண்டினியூ ஆகும். அப்படியே வந்து நம்மளை வாட்ச் பண்ணிட்டே இருங்க.